ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெங்கி விலாக்ஸ். என்னடா இவன் வெங்கி விலாக்ஸ் அப்படின்னு பேரை வச்சுட்டு திடீர்னு ஒரு லேப்டாப் ரிவ்யூவோட போடுறான்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா எனக்கு காலேஜில் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு லேப்டாப் தேவை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அமேசானில் ஒரு லேப்டாப் ஒன்று போட்டுருந்தேன். அது என்னென்னா ரைசான் மாடல் இன்டெல் i5 ஜென்ரேஷன் லெவல். அதுதான் நான் அமேசானில் போட்டு வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாக்ஸ் ரிவ்யூ பார்த்துடலாம். பாக்ஸ் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் நல்லா பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலெல்லாம் இன்டலோட ஸ்டிக்கர்லாம் ஒட்டி, எம்எஸ்ஃபோர்டோட அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பக்காவாக வச்சுருந்தாங்க. நான் இப்போ ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். இப்போ நம்ம உள்ளே போய் திறந்து பார்த்துடலாம். திறந்து பார்த்தா உள்ளே முட்டை லேயரில் போட்டு இது பேக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, பிரித்து பார்ப்போம். அது கூட செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே பவர் போடுற சார்ஜரும் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பாக்கெட்டை பிரித்து பார்த்துடலாம். பிரித்து பார்த்த பிறகு உள்ளே அது கூடவே செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. அதை நீங்கள் பேக்கப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், லேப்டாப்போட மேலே ரிவ்யூ பார்த்துடலாம். லேப்டாப் ஏர் வென்டஸ் சைடு நல்லா குத்துருந்தாங்க. கீழே நல்லா கேப் இருக்கும். அதனால் சேஃப்டியாக தான் இருந்தது. மேலே அந்த ப்ரெஷர்லாம் தாங்குற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. அதேமாரி ஹெச்பி லோகோ, இதுக்காகவே நம்ம காசு கொடுக்கணும் போல இருக்குது. ஏன்னா இது ஹெச்பி லோகோ நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது சில்வர் கலர். இது நல்லாவே கொஞ்சம் ஈஸியாகவே பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போர்ட்டு, 2 USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கார்டு, ஹெட்ஃபோனு, HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் லைட்டு, அது ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லாவே பிரமாதமாகவே இருந்தது. அடுத்ததாக நம்ம தேர்டு லேப்டாப் உள்ள என்னென்ன ரிவ்யூ பார்த்துடலாம். நல்லாவே ஷீட்லாம் போட்டு பக்காவே வச்சுருந்தாங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஹெச்பி லோகோ போட்டு வாட்ஸ்அப் நம்பர்லாம் ஹெல்ப்லாம் கொடுத்துருக்காங்க. அதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டுலாம் அந்த ஸ்டிக்கர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதே மேலே பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன், ஸ்பீக்கர் நல்லா ஸ்பீக்கர்லாம் நல்லா பக்காவே கொடுத்துருந்தாங்க. அது உள்ளே வச்சு நல்லா பக்காவாக கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக மேலே பார்த்தீங்கன்னா கேமரா நல்லாவே கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே உள்ள இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஏர் வென்டஸ் நம்ம பின்னாடி பக்கம் பார்த்துரும்ல, அதேமாரி இந்த சைடும் கொடுத்துருக்காங்க. அதனால உள்ள அந்த ஏர் நம்மள இது படாமல் இருக்கிறதுக்காக உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மவுஸ் டச் பேட் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அது கிளிக் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக தான் இருக்குது. அப்புறம் இதில் கீபோர்டில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா கீபோர்டில் டூ டிஃப்ரென்ஸ் ஆஃப் லைட் எரியும். இதில் மேலே F5 குத்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் லைட் எரியும். ஃபர்ஸ்ட் நல்லா டார்க்காக எரியும், அடுத்தது கொஞ்சம் லைட்டாக எரியும், அப்புறம் ஆஃப் ஆகிடும். அடுத்ததாக நம்ம உள்ள நம்ம ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு அந்த ஹெச்டி குவாலிட்டியில் நல்லா அந்த ஸ்க்ரீன் நல்லா குவாலிட்டியாக இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்களே பாருங்கள். நான் நான் என்னோட கேமரா கொஞ்சம் பிளராக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி தெரியும். ஆனால் ஸ்க்ரீன் நல்லாவே இருக்குது. ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ஆடியோ குவாலிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த சார்ஜர் இருந்ததுல்ல, அதில் 65 வால்ட்ஸ் தான். அது கூட ஒயர்லாம் நல்லா பக்காவே பேக் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. நான் அந்த கவர் பிரிச்சுட்டேன். பிரித்த பிறகு உள்ள பார்த்தீங்கன்னா 2 விதமான ஒயர்லாம் இருந்தது. அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் சார்ஜர் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.